Very good morning, good afternoon, good evening to all. This is Gopinath Ganesan. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாத். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? The grade 12 accountancy unit number 7 company accounts issue of shares exercise number 1 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பயிற்சி எண் 1 அலகு 7 நிர்ம கணக்குகள். நிர்ம கணக்குகள்ல பயிற்சி 1 பயிற்சி எண் 7 பார்க்க போறோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ற மாதிரி என்ன பண்ணிருக்கோம், ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு 2 வீடியோ போட்டிருக்கோம். ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதணும், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் இல்லை என்னென்ன வகை இருக்கு, என்னென்ன டீட்டெயில் எல்லாமே டீட்டெயிலாக 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்க்கு வந்தீங்கன்னா தான் சம் புரியும். அப்படி இல்லைன்னா சம் புரியாது, கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும். வாங்க சம்முக்குள்ள போலாம். எக்ஸசைஸ் நம்பர் 1. ப்ராக்ரஸ் லிமிடெட் issued 50,000 ordinary shares of rupees 10 each, payable rupees 2 on application, rupees 4 on allotment, rupees 2 on first call, and rupees 2 on final call. All the shares are subscribed and amount was duly received. Past journal entries. இதுல மொத்தம் இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல 6 மெத்தட் இருக்கு. இந்த 6 மெத்தட்ல சம் எந்த கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க, இந்த கொஸ்டின் எந்த மெத்தட் அப்படின்ட்டு அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளா கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம், 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோவும் ஃபுல்லா பார்த்துடுங்க. அந்த பார்த்தாதான் இது எப்படி கிளாசிஃபை பண்றது அப்படிங்கிற மெத்தட் உங்களுக்கு தெரியும். ஜேர்னல் என்ட்ரி எப்படி எழுதணும், இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்னா என்ன, பார்ட்னர்ஷிப்க்கும் கம்பெனிக்குள்ள டிஃபரெண்ட் என்ன, அந்த டீட்டெயிலாம் அந்த 2 வீடியோல கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சம்க்கு வந்தீங்கன்னா தான் புரியும். ரைட்? வாங்க திரும்ப இது எப்படி அந்த 6 மெத்தட்ல என்ன மெத்தட்னு பார்ப்போம். இது என்ன மெத்தட்? ஹியர் they are given Progress Limited issued 50,000 equity shares. Progress Limited the share capital என்ன பண்றாங்க, 50,000 shares இஷ்யூ பண்றாங்க. 50,000 shares சேல் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்பர் ஆஃப் shares issued, நம்பர் ஆஃப் shares issued 50,000. கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க. then here செகண்ட் லைன்ல லாஸ்ட்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, all the shares are subscribed. அப்படின்னா என்ன சார், இந்த 50,000 ஷேர்ஸையும் மக்கள் பொதுமக்கள் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். சப்ஸ்கிரைப்னா ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம், வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணது 50,000, ரிசீவ் பண்ணது ஆல் த ஷேர்ஸ்னா the 50,000 ஷேர்ஸ்னு அர்த்தம். லிசன், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் issued 50,000, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் received accepted, ஓகே எல்லாமே சேம் தான். அது எவ்வளவு 50,000. இது ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா, இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருந்தா என்ன அர்த்தம், அதுக்கு பேர் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் அர்த்தம். அப்படின்னா என்ன சார், நீ எவ்வளவு ஷேர்ஸை விற்க ரெடியா இருக்கியோ அந்த எல்லா ஷேர்ஸையும் ஆல் த ஷேர்ஸையும் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது, ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஈக்குவல். ரெண்டும் பாருங்க எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு, அதனால ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, மெத்தட் 1. ரைட், வேற என்ன இருக்கு? தென் ஷேரோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாருங்க. இங்க பாருங்க, क्वेश्चन படிங்க. Progress Limited issued 50,000 ordinary shares of rupees 10 each. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளவு ஒரு ஷேர் ரேட் எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க, 10 each. ஓகே, 10 ரூபாய். இந்த 10 ரூபாய எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க, எப்படி அமௌண்ட் நம்ம பே பண்ணணும் அப்படிங்கறது என்ன சொல்லியிருக்காங்க, சம்லயே சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்க வாங்க அதையும் பார்ப்போம். Here payable rupees 2 on application. அப்ப அப்ளிகேஷன் போது எவ்வளவு கொடுக்கணும், அப்ளிகேஷன் payable rupees 2 on application, அப்ளிகேஷன் போது 2 rupees. ஓகே, then rupees 4 on allotment. allotmentங்கிறது அப்ளிகேஷன்ங்கிறது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மென்ட், allotmentங்கிறது செகண்ட் இன்ஸ்டால்மென்ட். செகண்ட் இன்ஸ்டால்மென்ட்ல எவ்வளவு கேக்குறாங்க, rupees 4 கொடுத்திருக்காங்க பாருங்க. நான் எல்லாமே இந்த சம் எங்க இருக்கு, புக்ல இருக்க சம்ம. புக்ல இதுல ஷேர் பண்ணா பாதி ஸ்கிரீன் போயிடும். அதனால என்ன பண்ணிருக்கோம், புக்ல இருக்கிறத உங்களுக்காக கஷ்டப்பட்டு டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். புக்ல இருக்க சம் தான், கோபிநாத் புதுசா சம் கிரியேட் பண்ணல.
ஸோ புக்கில் இருக்க ஃபர்ஸ்ட் சம் அதை அப்படியே டைப் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக ஒரே பேஜில் ஆன்சரும் அதே பேஜில் கொஸ்டினும் இருக்கு. உங்களுக்கு தெளிவா புரியணுங்கிறதுக்காக. அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு? அலாட்மெண்ட்டுக்கு 4 rupees. இது செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். மாசம் மாசம் வாங்குறோம்ல அது மாதிரி. ஓகே, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட். அண்ட் அப்புறம் என்ன இருக்கு? ₹2 ஆன் ஃபர்ஸ்ட் கால். இப்போ ஃபர்ஸ்ட் கால் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட். தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு எவ்வளவு? ₹2. ஓகே, ரைட்டு. அடுத்து என்ன இருக்கு? அண்ட் ₹2 ஆன் ஃபைனல் கால். இப்போ லாஸ்ட் என்ன இருக்கு? லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேர் என்னது? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். அதுக்கு எவ்வளவு? ₹2. அப்ப கவனிங்க, ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு? இது எப்படி பார்க்கணும்? ஷேர் பிரைஸ் இருக்கா? ஷேர் பிரைஸ் எவ்வளவு இருக்கு? ஷேர் பிரைஸ் 10 rupees. இந்த 10 rupees எப்படி வாங்குறோம்? ரெண்டு விதமா வாங்கலாம். ஒரே டைம்ல 10 ரூபாயை வாங்கிடலாம். அதுக்கு பேர் லம்சம் மெத்தட். ஸோ அதை பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதை பின்னாடி பார்க்கலாம். இது அப்படியே இன்ஸ்டால்மெண்ட் எப்படி இருக்கும்? அப்படியே பிரிச்சு பிரிச்சு வாங்கினா அதுக்கு பேர் இன்ஸ்டால்மெண்ட். எத்தனை பிரிக்கிறோம்? 2 rupees. அப்ளிகேஷன் போது 2, அலாட்மெண்ட் போது 4. ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிங்க செல்லம். 2 + 4 6. அகைன் 6 + 2 8. 8 + 2 10. அப்ப இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டையும் ஆட் பண்ணா 4 இன்ஸ்டால்மெண்ட்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 10 rupees வருது. அப்ப எப்படி இருக்கு? இது 10 rupees. 10 rupees ஷேர்ஸ்க்கு எப்படி கலெக்ட் பண்றோம்? 10 rupees கலெக்ட் பண்றோம். 10 rupees ஷேர்ஸை 10 rupees கலெக்ட் பண்ணினா அதுக்கு பேர் அட்பார். அதுக்கு பேர் என்னது? அட்பார். அப்ப இதுல 3 விதமா இருக்குங்க. 10 ரூபா ஷேரை 10 ரூபாய்க்கு 12 ரூபாய் கலெக்ட் பண்ணினா பிரீமியம். 10 ரூபாய்க்கு 9 ரூபாய் கலெக்ட் பண்ணா டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? பிரீமியம்ல இருக்கலாம் அல்லது அட்பார்ல இருக்கலாம். 10 ரூபா. இந்த 4ஐயும் ஆட் பண்ண எவ்வளவு வருது? 10 rupees. 10 rupeesனா அட்பார். சேம் பிரைஸ்க்கு இஷ்யூ பண்ண அட்பார். அப்ப இது என்ன மெத்தடு? இந்த மெத்தடோட பேர் என்ன அப்படின்னா ஷேர்ஸ் இஷ்யூட் அட்பார். ஏன்? 10 rupees ஷேர்ஸை நான் 10 rupeesக்கே சேல் பண்றேன், அதனால ஷேர்ஸ் இஷ்யூட் அட்பார். அண்ட் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா என்ன சார்? 50,000 இஷ்யூ பண்ண நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 50,000 பொதுமக்கள் வாங்கியிருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்குன்னா ஈக்குவலா இருக்கிறதுனால அதுக்கு பேரு ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். அதுக்கு பேர் என்னது? ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். அப்ப இந்த சம் என்ன மெத்தடு? ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார் அண்ட் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். ஷேர்ஸ் இஷ்யூட் அட் பார் அண்ட் ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, வாங்க இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன கேட்டிருக்காங்க இங்க பாருங்க, அழகா ஹைலைட் பண்ணீங்க. பாஸ் ஜர்னல் என்ட்ரி. பாஸ் ஜர்னல் என்ட்ரி. சார் எப்படி சார் ஜர்னல் என்ட்ரி போடணும்? வெரி சிம்பிள். ஓகே, ஒரு 3 ஜர்னல் என்ட்ரி உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை 3ஐயும் வச்சு நீ போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பாருங்க, அப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் என்ன? அப்ளிகேஷன். ஓகே, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 2 ஜர்னலுங்க. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2 ஜர்னல் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் என்னது? அப்ளிகேஷன். அப்ளிகேஷனுக்கு 2 ஜர்னல். என்னது? ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் மணி வாங்குவீங்க, அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட். தென் அதை என்ன பண்ண போறோம்? ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது. இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோல இந்த ஜர்னல் என்ட்ரி எப்படி எழுதுறதுன்னு தெளிவா சொல்லியிருக்கேன், அதை ஃபுல்லா பாத்தீங்க. ரைட், ஃபர்ஸ்ட் என்ன? அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட். எவ்வளவு ஷேர்ஸ் சார்? பாருங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட் இருக்கா? இனிமே இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் எதனை எடுத்துக்கணும்? ஈக்குவல் சப்ஸ்கிரிப்ஷனா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட் எவ்வளவு? 50,000. ஒரு ஷேருக்கு எவ்வளவு அப்ளிகேஷன் மணி? 2 rupees. அப்ப பாருங்க, அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்றோம். எப்படி ஜர்னல் என்ட்ரி எழுதுறோம் கவனிங்க. 50,000 into 2, 50,000 ஷேர்ஸ். 50,000 ஷேர், ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 2 rupees. 50,000 into 2. மணி ரிசீவ் பண்றோமா? எப்போ மணி ரிசீவ் பண்ணாலும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். why? debit what comes in, right? debit the receiver, right? Okay, 50,000 into 2, what is here? 1 lakh. 50,000 into 2, bank account debit. bank account debit 1 lakh. then ask question. எப்ப பணம் வாங்கினாலும் ஒன்னே கேள்வி கேளுங்க, எதற்காக இந்த பணத்தை வாங்கி இருக்க? what reason we receive the amount? reason in the application money receipt. the reason I credit பண்ணு to equity share application account credit. what is the value? the same value 1 lakh. நரேஷன் என்ன பண்ணுங்க, என்ன நடந்துச்சு? அது என்ன நடந்துச்சு? அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணேன், அது அப்படியே எழுதிடு. பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீவ். பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீவ். பாருங்க, அப்ளிகேஷன் மணி வாங்குறோம். எவ்வளவு ஷேர்ஸ்க்கு? 50,000 ஷேர்ஸ்க்கு. ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 2 rupees. that's why 50,000 into 2, 1 lakh. amount receipt
amount comes in, that's why bank account debit. Reason is to application account credit. Okay, right. Second entry எப்படி சார் எழுதுறது? listen, இதுல 10 20 சம் பார்க்க போறோம். சோ 20 சம்முக்குமே இந்த நான் இப்ப சொல்லக்கூடிய லாஜிக் ஒத்து வருங்க சார். 20 சம்முக்குமே இப்ப நான் சொல்ற லாஜிக் ஒத்து வரும். என்ன சார் லாஜிக்? நல்லா கவனிச்சுக்கோ. இது என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரியோட கிரெடிட், ஃபர்ஸ்ட் ஜர்னல் என்ட்ரியோட கிரெடிட், ஓகேவா? ஆல்வேஸ் செகண்ட் ஜர்னல் என்ட்ரிக்கு டெபிட் ஆகுறீங்க. ஸோ ஜர்னல் என்ட்ரி இது வந்து எத்தனை சம், நீ எத்தனை சம் போட்டாலும் சரி, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல எத்தனை சம் போட்டாலும், இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர் சிபிஎஸ்ல இருக்கு, அதுக்கு நீ எத்தனை சம் போட்டாலும் இந்த லாஜிக் மாறவே மாறாது. ஏன் சார் மாறாது? சார் நீ இப்படி வாங்கின பணத்தை என்ன பண்றேன்னு ஒரு கேள்வி கேளு. என்ன பண்றியோ அதை தான் செகண்ட்ல எழுத போற. என்ன வாங்கியிருக்கோம், அப்ளிகேஷன் மணி வாங்கியிருக்கோம், எவ்வளவு 1 lakh. அதை என்ன பண்ண போறேன் சார், அதை நான் வாங்குறது ஷேர்ஸ் சேல் பண்ணுன்னு சொல்லி வாங்கியிருக்கேன், அதனால அந்த பணத்தை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? ஷேர் கேபிட்டலுக்கு. எவ்வளவு ஷேர்ஸ் விற்க போறோம்? 50,000 ஷேர்ஸ். தட்ஸ் வை ஹியர் 50,000 into 2 1 lakh. எங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோம்? ஷேர் கேபிட்டல். தட்ஸ் வை ஆன்சர் to equity share capital account credit. equity share capital account credit 1 lakh. என்ன சொல்லி வாங்கினேன்? ஷேர்ஸ் விற்கிறேன், ஷேர்ஸுக்காக. ஷேர்ஸுக்காக வாங்கினியா ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. நரேஷன் being transferred to equity share capital, being transferred to equity share capital. Here any doubt? பாருங்க, புரியுதான்னு பாருங்க. பணத்தை வாங்கின பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட். வாங்கின பணத்தை என்ன பண்றோம்? ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இந்த லாஜிக் இந்த ஹைலைட் பண்ணிருக்கேன், இது மாறவே மாறாது. எப்பவுமே இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட கிரெடிட் ஆல்வேஸ் 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 செகண்ட் என்ட்ரிக்கு டெபிட் ஆகும். செகண்ட் என்ட்ரிக்கு டெபிட் ஆகும். கண்டினியூவா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதை நான் ஒரு 30-40 இடம் சொல்லுவேன். ரைட், இது சேஞ்ச் ஆகவே ஆகாது, மெமரி பண்ணிங்க சார். ஒரு என்ன முடிஞ்சிருச்சு? ஒரு இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2 ஜர்னல் என்ட்ரி. ஓகே, ஒன்னு முடிஞ்சிருச்சு. அடுத்த ஜர்னல் என்ட்ரி வாங்க. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் என்ன இருக்கு? அலாட்மெண்ட். லிசன் கண்ணா, இந்த அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால், அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால், இதெல்லாமே ஒரு செட்டுங்க. இது எல்லாமே என்னது? ஒரு செட்டு. சார் அது எப்படி சார் எழுதணும்? வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். இது எப்பவுமே என்ன பண்ணுங்க, நல்லா நான் வச்சுங்க. அலாட்மெண்ட் டியூ, அலாட்மெண்ட் ரிசீட். அலாட்மெண்ட் டியூக்கு ஒரு ஜர்னல், அலாட்மெண்ட் ரிசீட்க்கு ஒரு ஜர்னல். ஃபர்ஸ்ட் கால் டியூக்கு ஒரு ஜர்னல், ரிசீட்க்கு ஒரு ஜர்னல். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூக்கு ஒரு ஜர்னல், ரிசீட்க்கு ஒரு ஜர்னல். இது மூணுமே அப்படியே ஒரு பேர், ஒரு செட், மாறவே மாறாது. இதுக்கு இன்னும் ஈஸியா சொல்றேன். எப்படி சார் எழுதலாம்? வெரி சிம்பிள். இது என்னது? அலாட்மெண்ட். ரைட், அலாட்மெண்டா? வாங்க அலாட்மெண்ட். அலாட்மெண்ட்டுக்கு நீங்க எழுதும் போது நல்லா கவனிச்சிங்க. ஸ்டார்ட் பண்றது அலாட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும், முடிக்கும் போது அலாட்மெண்ட்ல முடிக்கணும். எப்படி சார்? அலாட்மெண்ட் டியூவா? எவ்வளவு ஷேர்ஸ்? 50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 4 rupees. அதை டேட் காலத்துல எழுதிக்கிங்க. டேட் காலத்துல எழுதிங்க. 50,000 into 4 அப்ப எவ்வளவு சார் வரும்? 2 lakh. என்னது? அலாட்மெண்டா? அலாட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணு. ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட். எவ்வளவுங்க சார்? 50,000 into 4 கரெக்டா மல்டிப்ளை பண்ணா 2 lakh வரும். அப்ப தப்பா பண்ணா எது வேணுமாலும் வரலாம், தப்பா பண்ணா எது வேணுமாலும் வரலாம். இங்க 2 lakh. ரைட். சார் அடுத்தது என்ன? டியூவா? எப்பவுமே டியூனா சார் இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போறேன்னு கேளுங்க. எதுக்காக இந்த பணத்தை வாங்குறேன், எதுக்காக கேக்குறீங்க? ஏன்னா இதை கேபிட்டலுக்கா வச்சுக்க போறேன். எதுக்கு வச்சுக்க போறோம்? கேபிட்டலுக்கு. தட்ஸ் வை equity share capital account credit, equity share capital account credit. being allotment due, being allotment due. பாருங்க, allotment due என்ன? இன்னொரு நல்லா நான் வச்சுங்க. என்ன டியூவோ அது டெபிட்டுங்க. allotment dueனா allotment account debit. ஃபர்ஸ்ட் கால்னா ஃபர்ஸ்ட் கால் டெபிட், செகண்ட் கால் டியூனா செகண்ட் கால் டெபிட். ரைட்டுங்களா? ரைட். அலாட்மெண்ட்ல ஆரம்பிச்சு equity share capital. தென் அடுத்து என்னது? எவ்வளவு டியூ? 2 lakh. அடுத்து கொஸ்டின் பாருங்க. எல்லா பணமும் வந்துருச்சா? எல்லா பணமும் வந்துருச்சா? பெண்டிங் இருக்கான்னு பாருங்க. இங்க பாருங்க கொஸ்டின்ல all the shares are subscribed and amount was duly received. அப்படின்னா என்ன சார்? எல்லா பணமும் பெண்டிங் இல்லாம எல்லாமே வந்துருச்சுன்னு அர்த்தம். எவ்வளவு வர வேண்டியது இருக்கோ, என்ன டியூ இருக்கோ எல்லா டியூவும் பெண்டிங் இல்லாம அப்படியே வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப இந்த 2 lakh மானா வந்துருச்சா? வந்துருச்சு. ரிசீவ் பண்ணிட்டியா? பண்ணிட்டோம். அப்ப என்ன பண்ணணும்? நல்லா கவனிங்க. கோபி சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எப்ப பணம் உள்ள வந்தாலும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். டெபிட் வாட் கம்ஸ் இன், ரைட்? அசெட், ரைட்? உள்ள வந்திருக்கு, பணம் வந்திருக்கு, ரைட்?
பணம் வந்துருச்சா? வந்துருச்சு. பேங்க் அக்கவுண்ட் டெபிட். எவ்வளவு வந்திருக்கு? ஃபுல் அமௌண்ட் வந்திருக்கு 2 lakh. ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? எப்ப பணத்தை வாங்கினாலும், எப்ப எல்லாம் பணத்தை நீ வாங்கி கையில வச்சுக்கிறியோ, அடுத்து வாங்கிட்டு அடுத்து கேள்வி கேட்கணும், என்ன காரணத்துக்காக இந்த பணத்தை வாங்கின? இட் மீன்ஸ் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு? 4 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. அப்ளிகேஷனுக்கா, அலாட்மெண்ட்டுக்கா, ஃபர்ஸ்ட் கால்க்கா, செகண்ட் கால்க்கா? ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட், ஃபோர்த் இன்ஸ்டால்மெண்ட். இந்த 4 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. எதுக்காக வாங்கினேன்னு ஒரு கேள்வியை கேளு. இந்த கேள்விக்கான ஆன்சர் தாங்க எங்க கிரெடிட். இதை 2 லேக்ங்கிறது என்னது? அலாட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கேன். அப்போ அலாட்மெண்ட் தான் கிரெடிட். ஈக்விட்டி சார் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட் எவ்வளவு? 2 lakh. தென் ரீசன் நீங்க எழுதிக்கிங்க, பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீட். பீயிங் அலாட்மெண்ட் மணி ரிசீட். ரைட்டா? ரைட். இந்த நார்மலா இருக்கும்போது என்ன வரும்? இந்த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆல்வேஸ் கிரெடிட்ல தான் வரும், டெபிட்ல வரவே வராது. டெபிட்ல வரவே வராது. ஃபோர்ஃபீச்சர் போது தான் வரும். அது வரும்போது உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் எப்பவுமே என்ன வரும்? பணம் எப்பவுமே உள்ள வருது. பணம் எப்போ வந்தாலும் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் தான், மாறவே மாறாது. ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்காரு? அலாட்மெண்டா? அலாட்மெண்ட்டுக்கு இந்த அலாட்மெண்ட் 2 ஜேர்னல் என்ட்ரியா? நல்லா கவனிச்செல்லாம். அலாட்மெண்ட் ஜேர்னல் என்ட்ரினா ஆரம்பிக்கிறதும் அலாட்மெண்ட், முடிக்கிறதும் அலாட்மெண்ட். 2 ஜேர்னல் என்ட்ரி. இங்க பாருங்க, எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க? அலாட்மெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஈக்விட்டி சார் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ரைட். முடிக்கும் போது எங்க முடிச்சிருக்கீங்க? ரெண்டு ஒவ்வொன்றுக்கு 2 ஜேர்னல் தான். அலாட்மெண்ட் இங்க முடியுதா? முடிக்கும் போது எங்க முடிக்கிற? அலாட்மெண்ட்ல முடிக்கிறோம். புரியுதுங்களா? ஆரம்பிக்கும் போது டெபிட், ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட், முடிக்கும் போது கிரெடிட். முடிக்கும் போது கிரெடிட். ஸோ இந்த லாஜிக்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. சம் அப்படி தட்டிக்கிட்டு போகலாம். ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? கான்செப்டை புரிஞ்சுக்கோ. இல்லைன்னா டஃபா இருக்கும். இல்லைன்னா டஃபா இருக்கும். சார் 2 அட்ஜஸ்ட்மெண்ட், 2 இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிருச்சிங்க. அடுத்து தேர்டு, 3வது இன்ஸ்டால்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் கால். சார் இது எப்படி சார் பண்றது? ஆனா ரொம்ப ஈஸிங்க. அதை விட இது ஈஸிங்க. என்னங்க பண்றது? இந்த அலாட்மெண்ட் அப்படியே நான் வச்சுக்கோ, அப்படியே காப்பி அடிச்சு எழுதுரு. இது அப்படியே இந்த 2 ஜேர்னல் இருக்குல்ல, இந்த 2 ஜேர்னல் அப்படியே காப்பி அடிச்சு எழுதிட்டு எங்க எல்லாம் அலாட்மெண்ட் வருதோ அங்க ஃபர்ஸ்ட் கால்னு போடு, முடிஞ்சிருச்சு. ரைட்டா? ரைட். அலாட்மெண்ட்டுக்கு எவ்வளவு? 4 rupees. ஆனா ஃபர்ஸ்ட் காலுக்கு எவ்வளவு? 2 rupees. அவ்வளவுதாங்க. இங்க என்ன 4 rupees பதிலா 2 rupees மாத்தணும். வாங்க பார்க்கலாம். என்ன அடுத்து என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? என்ன இது? தேர்டு ஃபர்ஸ்ட் கால். வாங்க, ஃபர்ஸ்ட் காலுக்கு எவ்வளவு ஷேர்ஸ்? 50,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 2 rupees. ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 2 rupees. 50,000 into 2. 50,000 into 2. ரைட்டா? ஃபர்ஸ்ட் கால் டியூ. எந்த டியூவா இருந்தாலும் அந்த டியூ ஃபர்ஸ்ட் கால் டியூனா ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட். ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட். இன்னொன்னு அழகா கோபி சார் சொல்லியிருக்காரு. ஆரம்பிக்கும் போதும் ஃபர்ஸ்ட் கால்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு 2 ஜேர்னல். ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் கால் ஆரம்பி, முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கால்லே முடி. ஆரம்பிக்கிறதும் அதுதான், முடியறதும் அதுதான். ஆரம்பிக்கும் போது டெபிட், முடியும் போது கிரெடிட். ஆரம்பிக்கும் போது டெபிட், முடியும் போது கிரெடிட். 50,000 into 2 1 lakh. 50,000 into 2 1 lakh. ரைட். இது என்னது? டியூவா? டியூன்னு என்ன அர்த்தம்? அந்த பணத்தை ஃபர்ஸ்ட் கால் பணத்தை வாங்கி என்னங்க பண்ண போறீங்க? சார் எனக்காக வாங்கல, அது கேபிட்டலுக்காக, அதனால கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட். ஓகே. எவ்வளவு வேல்யூ? 2 lakh. ஓகே. ஹியர் ஃபர்ஸ்ட் கால் ஈக்விட்டி சார் ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டியூ, பீயிங் ஃபர்ஸ்ட் கால் டியூ. புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கால் டியூ, ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் அட் ஈக்விட்டி சார் கேபிட்டல். இடத்துல இருக்க எல்லா பணமும் வந்துருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் கால் பணமும் வந்திருக்கும். பணம் உள்ள வந்தா வாங்கி வச்சுக்க, வேண்டாம்னு சொல்லாத. வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? பணம் உள்ள வந்தா பேங்க் அக்கவுண்ட் டெபிட். டெபிட் வாட் கம்ஸ் இன். செக் உள்ள வருது, பணம் உள்ள வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன். பணம் உள்ள வருது. பணம் உள்ள வந்தா வாங்கி வச்சுக்கோ, பேங்க் அக்கவுண்ட் டெபிட். பணத்தை வாங்கிட்டு சும்மா இருக்காத, அடுத்து கேள்வி கேளு. மொத்தம் 4 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. அந்த 4 இன்ஸ்டால்மெண்ட்ல எந்த இன்ஸ்டால்மெண்ட்னு கேளு. பணத்தை கொடுத்துருக்க, எதுக்காக கொடுத்துருக்க? இது அப்ளிகேஷனுக்கா, அலாட்மெண்ட்டுக்கா, ஃபர்ஸ்ட் கால்கான்னு கேளு. இது எதுக்காக? ஃபர்ஸ்ட் கால் டியூ, தென் ஃபர்ஸ்ட் கால் ரிசீட். ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் கால். தட்ஸ் வை ஈக்விட்டி ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் கிரெடிட். பணம் வந்துருச்சு? ஆமா வந்துருச்சு. எதுக்காக வாங்கியிருக்க? ஃபர்ஸ்ட் கால்க்காக. அப்ப நரேஷன் எழுது, பீயிங் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீட். பீயிங் ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீட். இப்போ ஃபர்ஸ்ட் கால் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்லியிருக்காரு கோபி சார்? ஃபர்ஸ்ட் காலுக்கு 2 ஜேர்னல் என்ட்ரி. எங்க ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் கால்ல ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கும் போது டெபிட். எங்க முடிக்கணும்? ஃபர்ஸ்ட் கால்ல முடிக்கணும். செக் பண்ணிக்கிங்க அந்த லாஜிக் கரெக்டா இருக்கானே. இங்க பாருங்க, 2 ஜேர்னல் என்ட்ரி, இங்க ஒன்னு. ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் டெபிட், முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் கிரெடிட். முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் கால் அக்கவுண்ட் கிரெடிட்.
Okay, due என்ன அர்த்தம்? first call account data to capital. Capital always credit. Capital always credit. ஏன் சார்? நமக்கு liability வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, liability இருக்கு. Then capital அப்படிங்கிறது என்ன அக்கவுண்ட்? personal account. Credit the giver. இவங்க தான் பணத்தை கொடுக்கறாங்க. That's why credit the giver. Then here debit the receiver. Bank receive பண்றாங்க. That's why here debit. So bank always debit. Right. Next. So next na last installment. So what is the last installment? Second and final call. அச்சச்சோ இது எப்படி எழுதுறது? இதுக்கு முன்னாடி இது ரெண்டையும் எதையும் அலாட்மெண்ட்டையும் ஃபர்ஸ்ட் காலும் என்ன எழுதுறீங்களோ அதே தான் அப்படியே இந்த ஒவ்வொரு இந்த இதுல ரெண்டு மாறவே மாறாது, சேம் தான், எல்லாம் சேம். என்ன இருக்கும்? அந்த அமௌண்ட்டை மாத்துங்க, நம்பரை மாத்துங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுங்க, அலாட் பண்ணும்போது அலாட்மெண்ட் எழுத போறோம், ஃபர்ஸ்ட் கால்ங்கும் போது ஃபர்ஸ்ட் கால் எழுத போறோம், செகண்ட் கால்ங்கும் போது செகண்ட் கால் எழுத போறோம். எவ்வளவு அமௌண்ட் பாருங்க, 50,000 ஷேர்ஸ்க்கு 2 rupees. எவ்வளவு? 2 rupees. வாங்க எழுதலாம். ரைட். ஹியர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ எவ்வளவு ஷேர்ஸ்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 50,000. ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 2 rupees. ஸோ என்ன இன்ஸ்டால்மெண்ட் அது? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கவுண்ட் டெபிட். எவ்வளவு வேல்யூ? 50,000 into 2 1 lakh. ஓகே, என்ன பண்ண போற அந்த பணத்தை? எனக்காக இல்லைங்க, அது ஷேர் கேபிட்டலுக்காக. அப்ப ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட். ஹியர் பீயிங் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் பணம் வர வேண்டிய இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரைட். பணம் வந்துருச்சா? கணக்குல கொடுத்திருக்காங்க. ஆல் த மணி டியூலி ரிசீட். எல்லா பணமும் வந்துருச்சு, பெண்டிங்கே கிடையாது. இப்ப பணத்தை வாங்கிட்டியா? வாங்கிட்ட. அப்ப என்ட்ரி பண்ணிடு. எவ்வளவு வாங்கியிருக்க? 50,000 ஷேர்ஸுக்கு ஒரு ஷேருக்கு 2 rupees. அமௌண்ட் எந்த ரிசீவ் பண்ணாலும், எந்த பணம் ரிசீவ் பண்ணாலும் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். டெபிட் த ரிசீவர். டெபிட் வாட் கம்ஸ் இன். தென் பணம் உள்ள வந்துருச்சுன்னா சும்மா இருக்காத, வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த கேள்வி கேளு. என்ன டியூக்காக, என்ன காரணத்துக்காக இந்த பணம் வந்துச்சு? என்ன காரணத்துக்காக இந்த பணம் வந்துச்சு? என்ன ரீசன்? ரீசன் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். ரீசனை கிரெடிட் பண்ணு. அந்த ரீசனை கிரெடிட் பண்ணு. 1 lakh. தென் நரேஷன் எழுதிங்க. எதுக்காக பணம் வாங்கியிருக்க? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீட். எழுதிடு. அதுதான் நரேஷன். பீயிங் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீட். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீட். அவ்வளவுதான், 4 என்ட்ரி முடிஞ்சிருச்சு. இது என்ன லாஜிக் சொல்லியிருக்காரு? ஏற்கனவே நமக்கு லாஜிக் தெரியும். செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு 2 ஜேர்னல் என்ட்ரி. ஸ்டார்ட் பண்ணும் போதும் என்ன டியூ, என்ன டியூ? செகண்ட் அண்ட் ஃபைனல் கால். அப்ப செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ஸ்டார்ட் பண்ணி, ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட் சார் செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். முடிக்கும் போது செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல முடி. செகண்ட் அண்ட் ஃபைனல் கால்ல முடிங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட், முடிக்கும் போது கிரெடிட். ஸ்டார்ட் பண்ணும்போது டெபிட், முடிக்கும் போது கிரெடிட். ஸோ இந்த சம்ல எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட், எனி கிளாரிஃபிகேஷன், சப்போஸ் இஃப் யூ ஹேவ் எனி டவுட், எனி கிளாரிஃபிகேஷன், ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிச்சிருவோம். பேலன்ஸ் இருக்கிறத இன்னொரு வீடியோல போடுவோம். சம் நம்பர் 2. சம்பத் கம்பெனி issued 25,000 shares at ₹10 per share. அப்ப நல்லா கவனிக்கணும். எவ்வளவு ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க? issued 25,000 shares, 25,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க. ரைட். ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு? 10 rupees. ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு? 10 rupees. ரைட். அண்ட் இந்த 10 rupees எப்படி நம்ம பே பண்ணணும்? அவங்களே கண்டிஷன் சொல்றாங்க. and ₹3 on application. அப்ளிகேஷன் போது 3 rupees. ₹4 on allotment. allotment போது எவ்வளவு? 4. அப்ப 3 plus 4 7. then ₹3 on first and final call. அப்ப 3 இன்ஸ்டால்மெண்ட் தான் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் சம்ல 4 பார்த்தோம். இப்போ என்ன இருக்கு? 3. என்னென்ன 3? அப்ளிகேஷன், allotment, first and final call. என்னென்ன rupees? 3 plus 4 7. 7 plus 3 10. அப்ப இஷ்யூ பிரைஸ் 10, ஷேரோட பிரைஸும் 10. அப்ப எப்படி இருக்கு? at par. at parனா என்ன அர்த்தம்? என்ன பிரைஸோ அதே இதுல விக்கிறது. சோ பிரீமியமும் இல்ல, டிஸ்கவுண்டும் இல்ல. ரைட். வேற என்ன சொல்லிருக்காங்க? the public subscribed. அப்படி என்ன சார்? 25,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றோம். பட் பப்ளிக் எவ்வளவுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா வாங்கி இருக்காங்கன்னு அர்த்தம், அக்செப்ட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். எவ்வளவு ஷேர்ஸ் தான் அக்செப்ட் பண்றாங்க? 24,000. அப்ப கம்மியா இருக்கா அதிகமா இருக்கான்னு பாருங்க. இஷ்யூ பண்ணது 25, அக்செப்ட் பண்ணது 24.
அப்ப கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அது என்ன மெத்தட் சார்? கவனிங்க, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் issued 25,000, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் received or subscribed how much? only 24. அப்ப இஷ்யூ பண்ணதை விட கம்மியா இருந்தா அந்த மெத்தடுக்கு பேரு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸ்டூடெண்ட், இது கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்கும், டஃப்ல இல்ல, ரொம்ப ஈஸி. இதுக்கு பேர் என்னது? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன சார் பண்ணணும்? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தால், ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்கு? எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு? 3 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. அந்த 3 இன்ஸ்டால்மெண்ட்டும் அப்ளிகேஷன் மணி, அலாட்மெண்ட் மணி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எல்லாத்துக்கும் எதை மட்டும் தான் எடுத்துக்கணும்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட் தான் எடுத்துக்கணும். 24,000 தான் எடுத்துக்கணும். எதை எடுத்துக்கூடாது? 25 எங்கேயுமே எடுத்துக்கூடாது. ஏன்? ஸோ வாங்காதவங்கள்ட்ட பணத்தை கேட்டா, ஷேர்ஸ் வாங்காதவங்கள்ட்ட பணத்தை கேட்டா தருவாங்களா? தரமாட்டாங்க. வாங்கினது எவ்வளவுதான்? 24,000 ஷேர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இதுக்கு மட்டும் தான் கேட்கணும். பாயிண்ட் நம்பர் 1, அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். தென் சரி, வேற என்ன மெத்தட் இது? வாங்க பார்ப்போம். இங்க பாருங்க, ஷேர் பிரைஸ் எவ்வளவு? 10 rupees. அப்ளிகேஷன் கூட எவ்வளவு சார்? அப்ளிகேஷன் கூட 3 rupees வாங்குறோம். அலாட்மெண்ட் கூட எவ்வளவு வாங்குறோம்? 4 rupees வாங்குறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் எவ்வளவு வாங்குறோம்? 3 rupees. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? இதெல்லாம் ஆட் பண்ணா 10 rupees வருது. 10 rupees ஷேர்ஸ் 10 rupees விக்கிறோம். ஷேர்ஸ் issued at par. இந்த மெத்தடுக்கு பேர் என்னது? ஷேர்ஸ் issued at par. ஏன் 10 rupees ஷேர்ஸ் டோட்டலா ஆட் பண்ணும்போது 10 rupees தான் கலெக்ட் பண்றோம். அதனால ஷேர்ஸ் issued at par. அண்ட் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஏன் சார் அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்? நீ இஷ்யூ பண்ணது 25,000 ஷேர்ஸ், ரிசீவ் பண்ணது 24,000. இதை விட இது கம்மியா இருக்கிறதுனால அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் என்ன மெத்தடு? இந்த அப்ளிகேஷன், அலாட்மெண்ட், ஃபர்ஸ்ட் கால் எல்லாத்துக்கும் எதை மட்டும் தான் எடுத்துக்கணும்? என்னோட பி கன்சிடர் ஒன்லி 24,000. 25 எடுத்துக்க கூடாது. அவ்வளவுதான். இதுல லேர்னிங் வேற எதுவுமே இல்லை. வேற எதுவுமே இல்லை. வாங்க ஆன்சர் பார்ப்போம். டைட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. வாட் இஸ் தி டைட்டில்? டேட், பர்டிகுலர்ஸ், கிரெடிட், டெபிட். தென் எவ்வளவு அப்ளிகேஷன் மணி வாங்குறோம்? கவனிங்க, ஒரு ஷேருக்கு 3. சார் இங்க டவுட்டே வரக்கூடாது. 25 24 டவுட்டே வரக்கூடாது. அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன்னா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட் இருக்குல்ல, அவ்வளவுதான். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்ட் எவ்வளவு? 24,000. அதை தான் இங்க எடுத்துக்க போறோம். ஏன் சார் அதை எடுத்துக்கிறோம்? நம்மகிட்ட ஷேர்ஸ் வாங்கினது அவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க. ஷேர்ஸ் வாங்காதவங்கள்ட்ட போய் பணத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டா தருவாங்களா? உதப்பாங்க, தர மாட்டாங்க. தட்ஸ் வை பி ஆஸ்க் ஒன்லி 24,000. பணம் உள்ள வந்திருக்கா? எஸ். அப்ளிகேஷன் பாருங்க, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2 ஜேர்னல். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2 ஜேர்னல். அப்ளிகேஷனா அப்ளிகேஷன் மணி ரிசீட், பேங்க் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளவு? 24,000 into 3. 24,000 into 3 72,000. தென் செகண்ட், எப்ப பணம் வாங்கினாலும் வாங்கி உள்ள அப்படியே வச்சுக்க கூடாது. வாங்கிட்டு என்ன பண்ணோம்? எதுக்காக இந்த பணத்தை வாங்கி இருக்கோம்? ஏன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. எதுக்காக? அப்ளிகேஷனுக்காக. அந்த ரீசனை கிரெடிட் பண்ணேன். டு ஈக்விட்டி சார் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் கிரெடிட் 72,000. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? பணம் வாங்கியிருக்கோமா? அதே எழுதிடு. அதான் நரேஷன்ங்கிறது என்னது? மேல ஜேர்னல் என்ட்ரி என்ன நடந்திருக்கோ அதுக்கான ஹிண்ட். ஓகே, பீயிங் அப்ளிகேஷன் மணி ரிசீட், ஓகே. ரெண்டாவது என்ன இருக்கு சார்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு 30 தடவை சொல்ல போறேன்னு சொல்லியிருக்கேன். இப்பவும் திரும்பவும் சொல்றேன். போன சம்லையும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ட்ரியோட கிரெடிட், செகண்ட் என்ட்ரிக்கு டெபிட். என்ன அர்த்தம்? இங்க வாங்கின பணத்தை என்ன பண்ணுனேன்னு கேளு, அதுக்கான ஆன்சர் தான் செகண்ட். எதுக்காக வாங்கிறோம்? அப்ளிகேஷன் மணி கேபிட்டலுக்காக. அப்ப கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடு. அது உனக்காக கிடையாது. அதுக்காக கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். தட்ஸ் வை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் 72,000 பீயிங் அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல். ஸோ இது எப்பவுமே மாறாது. ரைட்டா? ரைட். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் முடிஞ்சிருச்சு. வாட் இஸ் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்? அதுக்கப்புறம் எத்தனை இன்ஸ்டால்மெண்ட் இருந்தாலும் அப்படியே ஒவ்வொரு பேர். என்ன பேர் சொல்லியிருக்கோம்? டியூ ரிசீட். என்னது? அலாட்மெண்டா? ஆமாங்க, அலாட்மெண்ட். வாங்க அலாட்மெண்ட்டை பார்ப்போம். ஏற்கனவே பார்த்ததுதான். என்னது அலாட்மெண்ட்னா? அலாட்மெண்ட்ல ஆரம்பிச்சு அலாட்மெண்ட்லயே முடிச்சிடு. எங்க ஆரம்பிக்கணும்? அலாட்மெண்ட்ல ஆரம்பிக்கணும், அலாட்மெண்ட்ல முடிக்கணும். ஒன்னு. இன்னொன்னு, ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 2 ஜேர்னல்.
ரைட்டு. ஆரம்பிக்கும் போது டெபிட், முடிக்கும் போது கிரெடிட். ஆரம்பிக்கும் போது டெபிட், முடிக்கும் போது கிரெடிட். எவ்வளவு ஒரு ஷேருக்கு? 4 rupees. எவ்வளவு ஷேர்ஸ்? 24,000 ஷேர்ஸ். வாங்க அதை கரெக்டா மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, 24,000 into 4. செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அலாட்மெண்ட். தட்ஸ் வை ஈக்விட்டி ஷேர், இஎஸ்னா ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட். 24,000 into 4. What is the answer here? 96,000. சார் இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போறீங்க? அச்சோ, உங்களுக்கு தெரியாதா? இந்த பணம் எல்லாமே ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு தான். எதுக்கு? ஷேர் கேபிட்டலுக்காக தான் வாங்குறோம். தட்ஸ் வை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட். இந்த பணம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு அலாட்மெண்ட்ங்கிற டியூ இன்னும் வராம இருக்கு, இன்னும் தராம இருக்கீங்க, தாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தான் ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டியூ. கேட்டுட்ட பணத்தை வாய் விட்டு கேட்டுட்ட அவங்க என்ன பண்ணுவாங்க? தந்துருவாங்க. தந்தாங்களா இல்லையா? கொஸ்டினை பாரு. ஓகே, the directors allotted to 24,000 shares and received the money duly. Received the money duly னா என்ன சார் அர்த்தம்? எல்லா பணமும் எந்த பெண்டிங்கும் இல்லாம வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்பனா அலாட்மெண்ட் வந்துருச்சா? அதுவும் வந்துருச்சுன்னு அர்த்தம். அலாட்மெண்ட் என்ன பண்ணிட்டா? கேட்டுட்ட, இப்ப என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க. பணத்தை வாங்கிட்டியா? வாங்கிட்ட. எவ்வளவு வாங்கியிருக்கா? ஒரு ஷேருக்கு 4 rupees. எவ்வளவு ஷேர்? 24,000 ஷேர். 24,000 into 4. பணத்தை வாங்கினா whenever we received the money, bank account debit. Debit what comes in? Debit the receiver. That's why bank account debit. எவ்வளவு? எல்லா பணமும் வந்துருச்சு. எவ்வளவு டியூ? எவ்வளவு கேட்டா? 96,000. அந்த 96 வந்துருச்சு. ரைட். அடுத்து என்ன கேட்கணும்? நல்லா கவனி. பணத்தை வாங்கினா என்ன பண்ண? அடுத்து ஒரு கேள்வி கேளு. பணத்தை வாங்கிட்டு உள்ள போட்டு சும்மா இருக்க கூடாது. ஓகே, எதுக்காக பணத்தை வாங்கின? என்ன ரீசன்னு கேளுங்க. ஏன் சார் கேட்கணும்? ஏன்னா 3 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. அப்ளிகேஷனா அலாட்மெண்டா ஃபர்ஸ்ட் காலா? கேளுங்க. 3 இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு. ஒரு கேள்வியை கேட்டுட்டு என்ன ஆன்சர் வருதோ, எதுக்காக வாங்கினியோ அது கிரெடிட். எதுக்காக டியூ? அலாட்மெண்ட்டுக்காக டியூ. அப்ப அலாட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கோம். அலாட்மெண்ட் அக்கௌண்ட் கிரெடிட். எவ்வளவு? 96,000. ரீசன் எழுதுங்க. அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட். அலாட்மெண்ட் மணி ரிசீவ்ட். சார் செகண்டுக்கு என்ன? ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம், திரும்ப சொல்றோம். இது என்னது? அலாட்மெண்ட் டியூனா செகண்ட் அப்ளிகேஷனுக்கு அப்புறம் வரதெல்லாம் ஒரு செட்டுங்க, அப்படியே பேரா இருக்கும். அலாட்மெண்ட் என்ன பண்ணும் சார்? அலாட்மெண்ட்ல ஆரம்பிச்சு அலாட்மெண்ட்ல முடிக்கணும். பண்ணிருக்கேன்னு பாரு. ஆமா, அலாட்மெண்ட்ல ஆரம்பிச்சிருக்கேன். முடிக்கும் போது ரெண்டாவது என்ட்ரி முடிக்கும் போது எதுல முடிக்கணும்? அலாட்மெண்ட்ல முடிச்சிருக்கேன். கரெக்ட். ஆரம்பிக்கும் போது டெபிட். ஆமா சார், டெபிட் பண்ணிருக்கேன். முடிக்கும் போது கிரெடிட். ஆமா சார், கிரெடிட் பண்ணிருக்கேன். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கோபிநாத் சார் சொல்லியிருக்காரு, எப்பவுமே 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 எங்கதான் வரணும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிரெடிட்ல தான் வரணும். ஆமா, கிரெடிட்ல தான் வந்திருக்கு. தென் பேங்க் அக்கவுண்ட் ஆல்வேஸ் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். பேங்க் அக்கவுண்ட் டெபிட்ல வந்து. ஓகே, முடிஞ்சிருச்சு. அடுத்தது லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். என்னது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். அட என்ன பேர் கொடுத்தா என்னங்க? அப்ளிகேஷனுக்கு வரது எல்லாமே, அதுக்கப்புறம் வரது எல்லாமே ஒரு பேர். ஸோ என்ன பண்ணணும்? ரைட், டியூ அண்ட் ரிசீவ். என்னது இது? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். என்னது? இதே மாதிரி தான் அலாட்மெண்ட் போட்ட மாதிரி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்லையே முடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? டியூ. வாங்க எழுதுவோம். ஒரு ஷேருக்கு எவ்வளவு? 3 rupees. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளவு? 20,000 25 எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. ஏன்? அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அப்படின்னா என்ன சார்? அட எவ்வளவு நீங்க இஷ்யூ பண்ணிருக்கியோ அதோட கம்மியா இருந்தா அதுக்கு பேரு அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன். அண்டர் சப்ஸ்கிரிப்ஷனா இருந்தா ஸோ எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் அப்ளிகேஷன் அலாட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கால் எல்லா இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ரிசீவ்டு தான். அந்த அண்டர் கம்மியா இருக்குல்ல, அதை மட்டும் தான் எடுத்துக்கணும். வாங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு போவோம். டியூ அண்ட் ரிசீவ் ரெண்டு ஜேர்னல் என்ட்ரி அழகா எழுதலாம். வாங்க, எவ்வளவு? 24,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருக்கு 3 rupees. இன்ஸ்டால்மெண்ட் பேர் என்ன? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 24,000 into 3 என்ன வேல்யூ? ஸோ கரெக்டா மல்டிப்ளை பண்ணா 72,000 வரும். இந்த பணத்தை வாங்கி என்ன பண்ணுவோம்? எதுக்காக வாங்குற சார்? நமக்காக இல்ல, கேபிட்டலுக்காக. ஓகே, அந்த ரீசனை எழுதிடுங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 72,000. இட் மீன்ஸ் என்ன வரணும்? பணம் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மீன் தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் வரல, ப்ளீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறதா. வரல அப்படிங்கிறதுக்காக எழுதுறது. பீயிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் டியூ. ரைட், இந்த பணம் வந்துருச்சா? சம்பளம் கொடுத்துருக்காங்க, எல்லா பணமும் வந்துருச்சுன்னு கொடுத்துட்டாங்க. அப்பனா இந்த பணமும் வந்துருச்சு. இது டியூ. பணம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். எல்லா அமௌண்ட் வாங்கிட்டேன். எல்லா அமௌண்ட்டும் வாங்கிட்டேன். எவ்வளவு வாங்கியிருக்கா? ஒரு ஷேருக்கு 3. 24,000 ஷேர்ஸுக்கு சார் பணம் வாங்கினா செக் உள்ள வருது.
பேங்க்ங்கிறது யாரு பர்சனல் அக்கௌண்ட் டெபிட் த ரிசீவர் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கீங்க 72,000 திரும்ப சொல்றேன் 434வது சொல்றேன் லிசன் ஹியர் whenever we received the check ரைட் பேங்க் எப்போ பணம் வாங்குறியோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் அடுத்து ஒரு கேள்வி கேட்கணும் ஐயா சாமி இந்த பணம் எந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேளு எந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்க்கு அந்த ரீசனை கிரெடிட் பண்ணு அந்த ரீசனை கிரெடிட் பண்ணு வாட் இஸ் வேல்யூ ஹியர் 72,000 நரேஷன் எழுதுங்க பீயிங் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி ரிசீவ் அப்புறம் என்ன லாஜிக் சொல்லியிருக்காரு இது என்னது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் காலா அப்போ ஒவ்வொரு டியூவும் எதுக்கு அப்ளிகேஷனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கால் ஃபைனல் கால் டியூனா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ல ஆரம்பிக்கணும் ஆமா அங்கதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஆரம்பிக்கும் போது டெபிட் ஆமா டெபிட் அதே இதுல முடிச்சிரு எதுல முடிக்கணும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்லயே முடிக்கணும் ஆனா முடிக்கும் போது கிரெடிட் ஆமா முடிச்சிருக்கேன் கிரெடிட்ல முடிச்சிருக்கேன் ரைட் சார் கேபிட்டல் எப்பவுமே கிரெடிட் ஆமா சார் இங்க கிரெடிட்ல வந்திருக்கு பேங்க் அக்கௌண்ட் டெபிட்ல வந்திருக்கு ஓகே இந்த ரெண்டு சம்மு பாருங்க இது மாறவே மாறாது இது அந்த லாஜிக்லாம் இருக்குல்ல அந்த லாஜிக் மாறவே மாறாது லாஜிக் நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்களுக்கு சம்மு ஈஸியா இருக்கும் லிசன் இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 7th சாப்டர்ல ஃபர்ஸ்ட் சம்னால டைரக்டா அந்த ரெண்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா வந்தீங்கன்னா புரிஞ்ச மாதிரி இருக்கும் புரியாது கண்டிப்பா புரியாது புரிஞ்ச மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு அந்த ரெண்டு வீடியோ ஃபுல்லா பார்த்துடுங்க அந்த ரெண்டு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் பிளேலிஸ்ட்ல வரிசையா கொடுத்துருப்பேன் அதை பார்த்துடுங்க அப்படிலாம் சப்ஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு நான் அதை தரேன் if you have any doubt any clarification please comment in the comment box I will clarify the next video thank you